முத்துக்கே தெரியாமல் மீனா ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைப்பது தப்புன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜயா சிந்தாமணியோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு ஆஃப் சாரியோட போகிறா. அங்கே ரோகிணி வாங்கி கொடுத்த செயினை போட்டுக்கிட்டு போகிறதுனால அங்கே நல்லா சந்தோஷமாக பர்த்டே ஃபங்க்ஷன் கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த செயின் திருட்டு செயினுங்கிறது விஜயாவுக்கு தெரியாது. அங்கே வந்தவங்க இது ஏன் செயின், என் இன்சிலோட தான் அங்கே இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, இந்த என்ன திருட்டு செயினா, என்ன செயினை நான் வாக்கிங் போகிறப்போ ஒரு லேடி திருடிட்டாங்க, அது மருமக தானா அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை ரொம்பவே கேவலப்படுத்திடுறாங்க. அந்த கேவலத்தோட விஜயா அந்த அசிங்கத்தோட எவ்வளோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கூட்டிகிட்டு வெளியில் கிளம்பிடுறாரு. சிந்தாமணி இருங்க மாஸ்டர் கெஞ்சிட்டு இல்லை நான் கிளம்புறேன், எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குதுன்ட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகிறதுனால சிந்தாமணி வந்துட்டு மனசில் சொல்கிறேன், நீ என்னை டான்ஸ் கிளாஸ் வேண்டான்னு சொன்னில்ல, அதுக்கு இப்படி தான் உனக்கு ஒரு தண்டனை கிடைக்கணும், மருமகளெல்லாம் உன்னையில வச்சு செய்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக பேசுகிற சிந்தாமணி. இங்கே ரோகிணி புடவை கொடுத்து நம்ம ஹனிமூன் ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஜா பண்ணலான்னு சொல்லி புடவை வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். அந்த புடவைய விஜயா வாங்கி, நீ எங்கடி இந்த புடவை திருடிட்டு வந்த, அந்த செயின் அப்படி தான் திருடிட்டு வந்து கொடுத்துருக்குறேன், இப்போ இந்த புடவை எங்கேருந்து திருடிட்டு வந்தியோ தெரியல, நீ என்ன பணக்காரின்னு சொல்லி என்னை ஏமாத்தினேன், இப்போ திருட்டு நகையை திருட்டு புடவையை கொடுத்து என்னையா ஏமாற்றிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொன்னேன். இல்லைங்கத்த ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் அது ஒருத்தங்கிட்ட ரொம்ப எமர்ஜென்சி, அதனால் கம்மி விலைக்கு கொடுத்தாங்கன்ட்டு நான் வாங்கிட்டு அது திருட்டு நகையே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அந்த நகையை கொடுங்க, நான் கொடுத்தவங்ககிட்டே கொடுத்து நான் மாற்றிக்கிறேன். ஆமாம், நகையோட சொந்தக்காரங்க நகையை வாங்கிட்டாங்க, இன்னும் போய் நீ அந்த நகையை எவ்வளோடிக்கு கொடுத்து வாங்கினா, நான் 1,00,000 கொடுத்து வாங்கினேன் அப்படின்னு சொன்னானே, அந்த 1,00,000 என்கிட்ட கொடுத்துட்டு உன் வேலையை பாரு, நீ நல்லவன்னு சொல்லி இப்போ தான் நான் நினச்சேன், இப்போ திரும்ப நீ ரொம்பவே இதாக பண்ணிகிட்ருக்குற, அது என்னை அத்தனை பேர்த்துக்கு முன்னாடி என்னை அவமானப்படுத்திட்ட அப்படின்னு சொல்லி விஜயா ரோகிணியை திட்டிகிட்ருக்குறா. மனோஜ் யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸ்ருதி எல்லாமே கேட்குறாங்க, நீங்கள் பணத்தை பணத்தை கொடுத்து நகை வாங்கினதும் இல்லாமல் இப்போ அவங்க தான் நட்டப்பட்டாங்க, எதுக்கு உங்கள் அம்மா தேவையில்லாமல் 1,00,000 கொடுக்க சொல்லி ரோகிணியை வற்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கேட்க, என்னன்னே தெரியல, அம்மாவுக்கு என்னதான் ஆச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க. ரோகிணி மனோஜ்கிட்ட கேட்குற, உங்கள் அம்மா என்னை எவ்வளோ தூரம் அவமானப்படுத்தின போல் ஒன்றும் கேட்கல, இப்போ நீ பணத்தை 1,00,000 உங்கள் அம்மாட்ட கொடுக்க சொல்கிறீ, உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்க, நீ எல்லாம் பொண்டாட்டி மேலே பாசம் உள்ளவனான்னு சொல்லி ரோகிணி மனோஜை திட்டிகிட்டு இருக்கா. முத்து முருகனுக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்கிறதுல நாளைக்கு போய் ரிஜிஸ்டர் மேரேஜுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருகன்கிட்ட சொல்லிவிட்டு வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்தாலும் இந்த பிரச்சனையெல்லாம் நடந்ததை பார்த்துட்டு இருக்க எங்கள் அம்மா மெண்டல் மாதிரியே செஞ்சிட்ருக்காங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி மீனா, நாளைக்கே எனக்கு ஒரு வேலை இருக்குது, முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானே, மீனாவுமே நாளைக்கு எனக்கு ஒரு பக்கம் மாலை கட்டணும், அது கொண்டு போய் கொடுக்கணும், எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த வேலையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோ, இப்போ தம்பி பாஸ் ஆனதுக்கு நம்ம உங்கள் வீட்டில் ட்ரீட் வைக்கிறோம், அந்த ட்ரீட்டுக்கு நம்ம தான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப, சரி பார்க்கலாம், நீ எந்த வேலையாக இருந்தாலும் சீக்கிரம் முடிச்சுட்டு நீயும் அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு முத்து சொல்ல, சரின்னு மீனா சொல்கிறா. மீனா அவளுக்கு மனசு உறுத்தலாகவே இருக்குது, இப்போ எப்படி நம்ம வீட்டுக்காரர் நம்மளை எவ்வளோ தூரம் நம்புறாரு இருக்கிறாரு, நம்ம நம்பிக்கை துரோகம் பண்ணுறாமே அப்படின்னு சொல்லிட்டு கவலையில் இருக்கிறான். எப்படி சொன்னாலும் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டார், சீதா வேற அப்பா இருந்திருந்தால் அந்த கல்யாணம் பண்ணி வைப்பாருன்னு அவளும் சொல்லிவிட்டு, நம்ம யாருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, தங்கச்சின்னு பார்க்குறதா வீட்டுக்காரன்னு பார்க்குறதான்னு மன உளைச்சலில் நைட்டெல்லாம் தூங்காமல் மீனா உட்காந்துருக்கா. சீதா அவங்க அப்பா ஃபோட்டோ பார்த்துட்டு அழுதுகிட்டு, அப்பா நான் பெரிய தப்பு செய்ய போகிறேன், என்னை மன்னிச்சிடுங்க, நீங்கள் இருந்திருந்தால் அந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பீங்க, ஆனால் இப்போ நீங்கள் இல்லாதனால மாமா சம்மதிக்க மாட்டேங்கிறாரு, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அம்மாவை தம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு நான் கல்யாணம் பண்ணுறது தப்புன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, எனக்கு வேறு வழியே இல்லை, என்னை மன்னிச்சிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பாக்கிட்ட நின்று கதறி அழுதுகிட்டு மீனாவுக்கு ஃபோன் பண்ணி, அக்கா நீ நேரங்காலமாக கிளம்பி வந்துடு, மறந்துடாதே, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு கல்யாணம் பண்ணுறது எனக்கு தப்புன்னு தோணுது அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, நீ அப்போ அவர் சொல்கிறப்பவே ஆகாதுன்னு சொல்லியிருந்துருக்கணும், இப்போ இவ்வளோலாம் முடிச்சு எல்லாம் ரெடி பண்ணி காலையில் கல்யாணங்கிறப்ப இப்படியெல்லாம் பேசுகிறது தப்பு, வர்றது வரட்டும், நடந்துட்டு போகுது, நம்ம பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு, நீ நேரங்காலமாக கிளம்பி வந்துட்டு நானும் வந்துடுறேன், மாமாவுக்கு தெரியாமல் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சீதாக்கிட்ட சொல்லிகிட்ருக்குறா. கரெக்டாக காலையில் மாலை எடுத்துகிட்டு வெளியில் கிளம்புறப்ப முத்து எதுக்கு வந்துடுறா, அப்படியே வந்துட்டு என்னம்மா சீதா எங்கே கிளம்பிட்ட அப்படின்னு, மாலைக்கு ஒரு கல்யாணங்க, அதுக்கு மாலை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, மாலை இன்றைக்கி ரொம்ப செமையாக கட்டியிருக்க, சூப்பராக இருக்குது, யாருக்கு அப்படின்ட்டு தெரிஞ்சவங்களுக்கு தான் அப்படின்னு சொன்னானே, சரி நான் ஏதோ நாளைக்கு இந்த மாலையை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறேன், சீதாவுக்கு கல்யாணத்தப்போ இந்த மாலை தான் நமக்கு வேணும், எனக்கு இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி மாலையை ஃபோட்டோ எடுத்தோடனே சீதா மீனாளுக்கு ரொம்ப பயம் எடுத்துருது.
ஏன் மீனா எப்பவும் இல்லாமல் இன்றைக்கி முகமெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, என்னாச்சு அதான் உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லி முத்து மீனாவை பார்த்து கேட்க, அப்படியெல்லாம் இல்லைங்க அப்படின்னு, ஏன் இப்போ நான் ஒரு மாதிரியாக இருக்கிற அப்படின்னு சொல்லி, எப்போ வருவேன் அப்படின்னு தெரியலைங்க அப்படின்னு, முதல்ல இந்த மாலையை கொடுத்துட்டு சீக்கிரமாக வந்துடும், உங்கள் வீட்டில் விருந்தம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்றான். பார்த்துக்கோ, இல்லாட்டி நானும் கொண்டு வந்து விட்டேன் அப்படின்னா, இல்லை நான் வண்டி இருக்கலாம் போயிடுறேன், அதான் பின்னாடி பெட்டி இருக்குது அதை வச்சு நான் கொண்டு போயிடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லி கிளம்ப சொல்லிவிட்டு முத்து வீட்டுக்குள்ளே போயிடுறான். சீதா மீனாவும் கிளம்பிடுறான். சீதா அவங்க வீட்டிலேருந்து கிளம்புறப்ப அவங்க அம்மா பார்த்துறாங்க. என்னடி சாப்பிடாம கூட கிளம்புற அப்படின்னு, இல்லைம்மா நான் ஒரு ஃப்ரெண்டு பார்த்துட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறேன். சரி அப்படின்ட்டு சத்யாவும் வந்துடுறேன். சத்யா கொண்டு வந்து நான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் ட்ராப் பண்ணிட்டா, ஏன் இவ்வளோ தூரம் நீ பஸ் ஏறி போகிற அப்படின்னு, இல்லை இல்லை நான் பார்த்துக்கிறதா இருந்தாலும் நீ உன் வேலையை பாரு அப்படின்ட்டு சீதா கிளம்பி ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் 2 பேரும் நிற்கிறாங்க. மீனாவை காணான்ட்டு மீனாவுக்கு ஃபோன் அடிச்சுட்டு இருக்கிறப்ப மீனாவும் வந்துடுறா. ஆனால் அதே ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு முத்துமும் முருகனும் வர்றது இவங்களுக்கு யாருமே தெரியாது. ரெஜிஸ்டரும் உள்ளே வர சொல்லிடுறாங்க. போய் மாலையை மாற்றி ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணமும் நல்லபடியாக நடந்துடுறது. கல்யாணம் நடந்து வெளியில் வர்றப்ப மீனாவை எதர்ச்சியாக முத்து பார்த்துட்றா. எங்கே இங்கே வந்திருக்கு அப்படின்ட்டு, நான் தான் காலையில் சொல்லியிருந்தேன்ல ஒரு கல்யாணத்துக்கு போகிறேன்ட்டு, அது இங்கே தான் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, சரி நீ இங்கே தான் வருவேன்னு சொல்லியிருந்தேன், நானும் உங்கள் கூடயே வந்திருப்பேன்ல, முருகனுக்கு இங்கே ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் தான் கல்யாணம், அதனால தான் நான் முருகனும் கல்யாணத்துக்கு என்னென்ன தேவைங்கிறது விசாரிக்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறா. அப்படியா சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மீனாளுக்கு முத்து அங்கே ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பார்த்தானே தூக்கி வாரி போட்டுச்சு. என்ன கேட்பாரு என்ன பண்ணுவாருன்னு தெரியலையே, இப்படி நடந்துருச்சு, அவங்கள பார்த்துருவாரா அப்படின்னு சொல்லிட்டு மீனாளுக்கு பயம் எடுத்துருச்சு. ஆனால் இருந்தாலும் அவங்க 2 பேரும் முன்னாடி பார்த்து தனியாக போய் மறைஞ்சு நின்றுக்கிறாங்க. மீனா வந்து நான் இப்போ காலையில் சொல்லிட்டு வந்தேன்ல மாலை ஒருத்தவங்களுக்கு கொடுக்க போகிறேன்னா அது இங்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜமாளித்து வெளியில் கிளம்பிடுறேன். ஆனால் இன்றைக்கி தப்பிச்சவா என்றைக்கே ஒரு நாள் மாட்டுவா. மீனா முத்துக்கிட்ட இந்த ரெஜிஸ்டர் மேரேஜில் மாட்டினா கதை அவளோட கதை கந்தல் தான். நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள்.